உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ ஆமா, இப்போ வந்து நீங்க சும்மா வீட்ல இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் கீழ இருந்தாலும் சரி, உங்களால ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, திலக் மெஹத்தான்ற இந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, அவனோட 13 இயர்ஸ்லயே அவன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ 100 க்ரோர்ஸ்க்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த மாரி தான் இப்போ இவனோட கதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்டா இந்த ஷார்ட்ஸ்லயே சொல்லி முடிச்சுர்றேன். ஸோ அதுவரைக்கும் வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க அது எப்படின்னு சொல்றேன். ஒரு நாள் இந்த திலக் மேத்தான்றவன் என்ன பண்ணான்னா, அவன் அங்கிள் வீட்ல இருந்திருக்கான். ஸோ அந்த அங்கிள் வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனோட புக்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அந்த புக்ஸ் வந்து அவனுக்கு கம்பல்சரி தேவைப்படுது. ஸோ அந்த புக்ஸுக்காக அவன் என்ன பண்றான்னா, நெறைய இதுல மாட்டி எந்த ஐடியாவுமே வராம வச்சுட்டுருக்கான். ஸோ அந்த மாரி யாருமே மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் வந்து டிஎன்பின்னு சொல்லிட்டு 8 மந்த்துக்கு அவன் வந்து கஷ்டப்பட்டு அந்த அப்ளிகேஷன ரன் பண்றான். ஸோ அந்த 8 மந்த்ஸ்க்கான அப்ளிகேஷன ரன் பண்ணி, ஸோ அதுலேருந்து இந்த பிஎன்பிய உருவாகுது. அவனும் அவன் அங்கிளும் சேர்ந்து நல்லா இந்த பார்சல்ஸ் எல்லாத்தையுமே போய் எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ₹300 அந்த மாரி பண்றதுல இவன் வந்து ஒரு ₹80 அந்த மாரி சொல்லிட்டு அந்த டெலிவரியே பண்றதுனால எல்லா பீப்பிள்ஸுமே இவனோட கம்பெனிலயே டார்கெட் பண்ணி இவனையே வந்து இது பண்றாங்க. ஸோ அந்த மாரி இவன் பண்ணி 2 இயர்ஸ்ல அவன் வந்து 100 க்ரோர்ஸ் கிட்ட சம்பாதிக்கிறான். ஸோ அதே மாரி தான் அவன் வந்து ஒரு 2018ல 13 இயர்ஸ்ல அவன் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். ஸோ இப்போ அவன் கரண்ட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ். ஸோ அதே மாரி தான் இப்போ அந்த மாரி நீங்களும் அது மாரி ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்பத்துலேருந்தே உங்கள பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களோட டேலண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாரி இந்த திலக் மெஹ்தா மாரி நீங்களும் ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் உங்க வீட்ல அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம போயிட்டு உங்களுக்கு எந்த பிசினஸ் எல்லாத்தையும் ஐடியா பண்ணி என்ன ஐடியா வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.